டாக்டர் ஆர்கேட்டை தொடங்குறேன். இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க ஆர்கே? இந்த 10,000 ரூபாய் ஒரு முறை கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி, இந்த வரிகள்லாம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இதனால் மக்களுடைய அன்றாட குடும்ப சுமை பல மடங்கு அதிகரித்து விட்டது. எனவே மக்களுடைய சுமையை குறைக்க வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு இன்னைக்கு பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. இல்லை, அதில் ஒரு ரீசனிங் டெஃபினட்டாக இருக்குது. ஏனென்றால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏறத்தாழ எல்லா தொகுதிகளுக்கும் வந்து ஒரு பயணம் போயிருக்கிறாரு. ஏறத்தாழ ஒரு வருட காலமாக அதை செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து வருகின்ற அந்த இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, அது இன்புட்ஸில் வந்து முக்கியமான கருத்துக்கள் என்ன என்று நாம் வந்து அவருடைய நண்பர்களோட பேசும்போது சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து இந்த 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, அரசாங்கம் பல திமுக அரசாங்கம் பல சலுகைகள் கொடுத்தாலும் சரி, என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அடிபட்டு போயிடுது. எதில் அடிபட்டு போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உயர்வு, அதே மாதிரி மின்சார உயர்வு, பல கட்டணங்கள் உயர்வு, அது அக்ராஸ் த போர்டு வந்து கட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது. அதுக்கு காரணம் அதிமுக ஒரு காலத்தில் செஞ்ச ஒப்பந்தங்கள் என்றது வேற விஷயம். பட் இதெல்லாம் வந்து இப்போ அதிகரித்திருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் தான் இது அதிகரித்திருக்கிறது உண்மையான விஷயமாக தான் இருக்கிறது. அதனால இந்த பெனிஃபிட் வந்து போய் சேர மாட்டேங்குது. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுலையானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற சலுகைகளையும் வந்து போய் சேர மாட்டேங்குது. அதனால நாங்கள் வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா சொல்றாரு ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதுல வந்து என்னை பொறுத்தவரை வந்து திமுக முந்திருச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் அந்த 5000 ரூபாய் என்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏறத்தாழ அதனுடைய அனௌன்ஸ்மெண்டா இல்ல, தொகை கொடுத்த பிறகு பேசுறது. அப்போ அதில் வந்து ஆக்சுவலாக வந்து அது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் வரும். அதாவது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக வந்த பிறகு தான் நீங்கள் தேர்தல் ஜெயிச்ச பிறகு வந்து 5000 ரூபாயோ 10,000 ரூபாய் கொடுக்கறது. ஆனால் இது மோடி கூட அறிவிச்சது தானே, அந்த பெண்களுக்கு பீகார்ல வந்து 10,000 ரூபாய் கொடுக்கறது வந்து அதை அறிவிச்ச பிறகுதான் அவர்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, தேர்தல் காலத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது தேர்தல் மாடல் கோட் இருக்கிற பெண்கள் தொழில் தொடங்குவதற்கான, தொழில் முனைவோருக்கான ஒரு நிதி உதவி என்பதாக அது அறிவிக்கப்பட்டுச்சு. ஆமா, தொழில் முனைவோருக்கான விஷயமாக வந்தது. அப்கோர்ஸ் யாரும் தொழிலாக இருக்கல, ஆனால் எல்லாருமே 10,000 எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடிட்டாங்க. அதெல்லாம் அடுத்த விஷயமா இருக்கிறது. ஆனால் இதுல என்ன ஸ்ட்ராட்டஜியில வந்து இவர்கள் எங்க வந்து கொஞ்சம் அவர்களுக்கு என்ன தொய்வு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாய் போய் சேர்ந்ததுனால அந்த ஒரு பீரியடை ஒட்டி வந்து வர வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. இது அதாவது முதல் கட்டமாக அவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக உயர்த்துகிறோம் பெண்களுக்கு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து முன்னாடி வருது. அப்போ கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1.5 வாரம் இல்லை என்றால் ஏறத்தாழ ஒரு 10 நாள் கேப் விட்டு வந்து புது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம்னா நிச்சயமாக மக்களினுடைய மனதில் நிற்கும். எல்லாமே பெரிய ஒரு புக்கா அடிச்சுட்டு நீங்க வந்து வாக்குறுதிகள் கொடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து இந்த பகுதியா அறிவிப்பதனுடைய ஐடியா பின்னாடி சொல்றீங்க, ஒரு ஃபேஸா சொல்றது. ஆமா, அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்னுடைய அந்த ஒரு எண்ணத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை என்றால் பாத்துங்க, இப்ப திமுகவினுடைய அறிக்கை வரப்போகுது, அதுல பல விஷயங்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஆனால் ஒரு 130 அறிக்கைகளோ ஐட்டம்ஸ் இருந்தது. கடந்த முறை 505 இருந்தது. இப்ப அதுல ஒரு ஏதோ ஒரு எண்ணிக்கை இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்தமா ஒரே நாள்ல வரதை விட இப்படி ஒரு பகுதியா வரது சரியா இருக்கு. ஆமா, அதாவது ஒரு 100 எடுத்துங்களேன், 100 எடுத்து நாம எவ்வளவு விவாதிக்க முடியும், ஒரு 40 நிமிஷத்துல வந்து எவ்வளவு விவாதிக்க முடியும். அப்போ இது என்னை பொறுத்தவரை நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது. ஸ்ட்ராட்டஜி எங்க அடிபட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, 5000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட்ல அடிபட்டு போகுது. அதனால கொஞ்சம் கேப் கொடுத்து இப்போ அது எதிர்பார்க்காம வந்துச்சா, இல்ல அதை எதிர்பார்த்து அவங்க வேற ஒரு கால் எடுத்துட்டாங்க? அது எதிர்பார்த்தாங்க என்று வைத்துக் கொண்டால் அதே நாள், இல்லை என்றால் அதுக்கு முன்னத்த நாள் வந்திருக்கும். இந்த 10,000 அனௌன்ஸ்மெண்ட் அதுக்குள்ள வந்திருக்கும். ஆனால் அது எதிர்பார்க்கவில்லை. அதாவது திமுக ஒரு கட்சியும் வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்வினை வந்து ஆற்றவில்லை. இந்தியாவில் எடுத்தீங்கன்னா, பீகார்ல எடுத்தாலும் சரி, வேற எந்த இடத்துல எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து ஒரு கட்சிக்கு, ஆட்சியில் இருந்த கட்சிகளுக்கு கூட இருந்தது கிடையாது. அப்ப அதனாலதான் இவர்கள் பீகார் தேர்தல் முடிவுகள் அது பெரிய எதிர்வினை ஆற்றுதல். ஆனா அதுல 10,000 ரூபாய் போயிருச்சு நேரா கைகளுக்கு. அது பெண்களுடைய வாக்குகளை பெரிதா கொண்டு வந்தது. அதுக்குன்னு தேர்தலுக்கு பிறகு நம்ம பேசணும். இப்ப அதே விதமான ஒரு அணுகுமுறை இங்கே இருக்குதா? இப்ப வந்து பெண்களை குறி வச்சு பெண்கள் வாக்குகள் அப்படிங்கறதா இப்ப வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு இரண்டு கட்சிகளுமே அதுக்கான முயற்சி பண்றாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஆமா, நிச்சயமாக பெண்கள் வாக்குகள் தான் இன்னைக்கு வந்து முக்கியமா இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜெயலலிதா அம்மையார் கிடையாது, ஒரு பெரிய ஒரு பெண் தலைவர் என்று பார்த்தீங்கன்னா கனிமொழியை தாண்டி இன்னொரு ஒரு பெரிய ஒரு பேன் தமிழ்நாடு தலைவர் வந்து நமக்கு யாருக்குமே தென்படவில்லை. அப்ப சூழ்நிலை இதுதான். கட்சி தலைமையில தேமுதிக பிரேமலதா அவர்களும் வழி நடத்திட்டு இருக்காங்க. தமிழிசை அவர்கள் இருக்காங்க, வெவ்வேறு கட்சிகள் இருக்காங்க. அதிமுக, திமுக, நீங்க தேசிய கட்சிகள் பிரதான கட்சிகளா இருக்கிறதுல அதுல கிடையாதுன்றது. அதிமுக வந்து வழி நடத்துறது ஜெயலலிதான்னு பாத்தீங்கன்னா
ஏன்னா நிச்சயமாக அவர்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஒரு இது இருந்தது. Right. பெண்கள் வந்து அவரை விரும்பினால் நம்பினார்கள், சரி. டெஃபினட்டாக நல்ல செய்வார்கள் நம்புகிறார்கள். அப்ப இந்த பெண்களுடைய வாக்கு வந்து இப்போ சில வாக்குகள் வந்து விஜய்க்கு போறதாக ஒரு இது இருக்கிறது, ஒரு எண்ணோட்டம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மையான நமக்கு வந்து சர்வேல ஏதோ சொல்றாங்க, ஆனா ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அப்ப அந்த ஒரு கேப்டிவ் ஓட் பேங்க் இன்னொன்னு இப்ப எஸ்ஐஆருக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையில அதிக எண்ணிக்கை பெண்கள் வாக்கு தான், பெண் வாக்காளர்கள் தான் ஆண் வாக்காளர்களோட கூட இருக்கிறாங்க. அது மார்ஜின் தானே கூட அதிகமான எண்ணிக்கை வந்து அவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ அதுவும் அதுக்கான ஒரு எய்மா இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆமா, நிச்சயமாக அதான் எய்மா இருக்க முடியும். 10,000 ரூபாய் என்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ரொக்கமாக தெரிகிறது இல்லையா? அது ஒரு ஒன் டைம் அமௌண்டா இருந்தா கூட பல விஷயங்களை வந்து அது நிவாரணத்துக்காக ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்து. ஆமா, ஒரே நிமிஷம். இது சில இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து மின் கட்டணம் கூட போய் சேருகிறது. அந்த 1000 ரூபாய் போய் சேரக்குள்ளாலே மின் கட்டணம் வந்து துண்டிக்கப்படுகிறதாக சில செய்திகள் வருகிறது. அப்ப அதற்கும் இது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் என்று அதிமுக நம்புகிறது. ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு முருகுமாறன் இணைப்பில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அதுக்கு முன்னாடி திரு கான்ஸ்டன்டைன், நீங்க 5000 அப்படின்னா நாங்க 10,000 அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்து இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறாரா அதிமுக பொதுச்செயலாளர்? அது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற அந்த பேச்சில் 2 கேள்வி பின்னாடி நிற்கிறது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அதாவது சொத்து வரி, மின்சார கட்டணம், மற்ற வரி கூடுவதால் ஒரு முறை 10,000 கொடுப்பேன். இது புத்திசாலித்தனமா? இல்லை நான் வந்தால் இதையெல்லாம் குறைப்பேன் என்று சொல்வது புத்திசாலித்தனமா? அப்போ குறைப்பேன் என்று ஏன் அவரால் சொல்ல முடியவில்லை? சரி, அந்த லாஜிக் இருக்குல்ல, அங்கே தான் அவர் தோல்வி. எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே காட்டி கொடுத்து கொண்ட இடம் எது என்று சொன்னால், ஒருவேளை ஒட்டுமொத்தமாக நான் ஒரு கருணை தொகையாக 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னால் அது வேறு, உதவித்தொகைன்னு அதை மாற்றி இருந்திருக்கலாம். இதெல்லாம் காரணம். அதற்காக நான் 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னால் எல்லாருக்கும் கேள்வி என்ன வரும்னா, ஏப்பா இதை குறைச்சா தானப்பா சரி, அப்புறம் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தால் அப்போ 10,000 கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ அதுக்கு இதைத்தானே சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை? அதில் எடப்பாடி பழனிசாமி தான் செய்த பாவத்தை தானே ஒத்துக்கொண்டார். ஏனென்றால் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்ட காரணத்தினால் இந்த வரி உயர்வு எல்லாம் உங்க ஆட்சி காலத்தில் வந்ததுக்கெல்லாம் நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். அப்போ என்ன கேஸ், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதாவது ஏன் அவர் சொல்லலை? உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு 2017 இங்கே வந்தவர் தங்கமணி. அந்த உதய் மின் திட்டம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த மின் கட்டணத்தை நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்காவது நம்ம ஏற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார்? அதை ஏன் பியூஷ் கோயல் அன்னைக்கு எரிசக்தித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா இதை ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு சொன்னார். 2016 டிசம்பர் அந்த அம்மா மறைகிறாங்க, 2017 தங்கமணி கையெழுத்து போடுறாரா? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, என்னன்னா மின் கட்டணத்தை குறைக்க முடியாது, நம்ம போட்ட கையெழுத்து. 1. 2வது, சொத்து வரி ஏற்ற இறக்கம் யார் காரணம்? 2019 15வது நிதிக்குழுவில் 26வது